கோவில், பள்ளி, பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட திட்டம். 500 மதுக்கடைகளை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை என தகவல். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்வு செய்வார் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா? 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமியா, 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்ற எஸ்பி வேலுமணியா என உச்சகட்ட குழப்பத்தில் இரண்டாக உடைகிறது அதிமுக. சட்டமன்ற அதிமுக குழு தலைவர் யார் என்பதில் கடும் போட்டி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் தற்காலிக சபாநாயகரிடம் கடிதம். அதிமுக குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை நியமிக்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் 30 பேர் சபாநாயகரிடம் மனு. சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அணி திரண்டனர். பொறுமையாக இருங்கள், அனைத்து விவரங்களும் சற்று நேரத்தில் தெரியும். தற்காலிக சபாநாயகரிடம் மனு அளித்த பின்னர் சி.வி. சண்முகம் பேட்டி. சென்னையில் உள்ள வீட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக குவியும் அதிமுக தொண்டர்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் இபிஎஸ்க்கு எதிராக திரும்பியதால் உச்சகட்ட பரபரப்பு. மு.க. ஸ்டாலின் வைகோவை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி சீமானை சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் விஜய். பூக்கூடை, புத்தகம் வழங்கி விஜய்க்கு வாழ்த்து. விமர்சனங்களை கடந்து முதலமைச்சர் விஜய் அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்தது அரசியல் நாகரிகம். தமிழக அரசியலில் புதிய கலாச்சாரம் என காங்கிரஸ், விசிக, இடதுசாரி கட்சிகள் கருத்து. பாமக சட்டமன்ற குழு தலைவராக சௌமியா அன்புமணி தேர்வு. பாமக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு. காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் ராமேஸ்வரம் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. விசைப்படகுகளை ஒன்றுக்கொன்று இடைவெளி விட்டு நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் சதம் அடித்த வெயில். 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. திருவாரூர் அருகே திருவிழாவில் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். திருவாரூர், தஞ்சாவூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் ஜேசிடிவி பிரபாகரன், துணை சபாநாயகர் துரையூர் ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு. அதிகாரப்பூர்வமாக நாளை அறிவிக்கிறார் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா. பதினேழாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று 233 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். திருச்சி கிழக்கு தொகுதிகள் முதலமைச்சர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் பதவியேற்பு இல்லை. சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள் முதல் முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தனர். அதிமுக தொடர்ந்து 2வது முறையாக எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்தது இதுவே முதன்முறை. ஜனநாயகன் படத்தில் முதலமைச்சர் விஜய் என டைட்டில் கார்டை மாற்ற தொண்டர்கள் கோரிக்கை. சட்டம் அனுமதித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தயாரிப்பாளர் தரப்பில் விளக்கம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு ராகுல் காந்தி கண்டனம். 22 லட்சம் மாணவர்களின் கனவு ஒரே இரவில் ஏலம் போய்விட்டதாக காட்டம். கோட் சூட் அணிந்து சென்று வெள்ளத்தை பார்வையிடுவாரா முதலமைச்சர் விஜய்? கருணாநிதி, ஸ்டாலின் வேட்டி அணிந்து சென்று வெள்ளத்தை பார்வையிட்டதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். பொள்ளாச்சி அருகே கார், லாரி நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. சுற்றுலா சென்றபோது நேர்ந்த பரிதாபம்.
புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை சந்தித்து அமைச்சரவை பட்டியலை அளித்தார் ரங்கசாமி. வருகின்ற 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்கிறார். கேரள மாநிலத்தில் முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கு காங்கிரசில் நீடித்து வரும் குழப்பம் நாளை முடிவுக்கு வரும் என தகவல். வருகின்ற 14ஆம் தேதி பதவியேற்பு விழா நடத்த திட்டம். இந்தியா மீண்டும் தாக்கினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும். பாகிஸ்தான் ராணுவ தளபதி மிரட்டல். பாகிஸ்தான் ராணுவம் போர்க்களத்தில் காட்டிய திறமையை விட பொய் பிரச்சாரத்தில் செலுத்துகிறது என இந்தியா பதிலடி. பிரதமர் மோடி மே 15 முதல் 20ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலிக்கு பயணம். இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. பெங்களூரு அணி பயிற்சியாளர் ஆண்டி பிளவருக்கு அபராதம் விதித்த IPL நிர்வாகம். மும்பைக்கு எதிரான போட்டியில் நடுவரை ஆபாசமாக பேசிய புகாரில் நடவடிக்கை. டெல்லி அணிக்கு 211 ரன்கள் இலக்கு நிர்ணயித்த பஞ்சாபை தோற்கடித்து CSKவின் பிளே ஆஃப் வாய்ப்பை எளிதாகுமா டெல்லி?